பிடிஎஸ் இப்ப கொஞ்ச நாளா அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப்னு சொல்லலாம். இப்ப உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் பிடிஎஸ்ன்னு தான் நமக்கு எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு. இந்த பிடிஎஸ் குரூப்ல சுகா அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பாடல்களை எழுதியிருக்காங்க. அவங்களே கம்போஸும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 சாங்குக்கு மேல நிறையவே எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன? அதை தானே நீங்க கேள்வியா கேட்குறீங்க. இவங்க சாதாரணமா இந்த இடத்துக்கு வந்துடலங்க. தொடக்க காலகட்டத்தில் அவங்களுடைய ஃபேமிலியில அவங்களுக்கு சப்போர்ட் கிடையவே கிடையாது. சாங் எழுதும் போதும் சரி, பாப்பாப்பில் சேரணும்னு சரி, அவங்க வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பு. படிப்பு இதை தவிர நீ வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு அவங்க அப்பா அம்மா அவங்கள கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க விடலை. இல்லை, நான் ரேப்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த வீட்டை விட்டு வெளியில் வர்றாங்க. லாட்ரி டிக்கெட்லாம் வாங்குறாங்க. அதுலேயும் கூட கம்மியான காசு எதுவோ அதில் தான் லாட்ரி டிக்கெட்டும் வாங்குறாங்க. நிறைய டிப்ரெஷன். அவங்களுக்கு சோசியல் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மற்றவங்கள பார்த்தா பயங்கரமான ஒரு பயம். யாருக்கிட்ட எப்படி பேசுறது, அவங்கள எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பயம் அவங்களுக்கு இருக்குங்க. அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாலே பயப்படுவாங்களாம். ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு முறை அவங்க வீட்டில் உட்காந்து பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பேப்பரை எப்பவுமே மறைச்சு வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்களாம். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் வெளிப்படையாகவே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மா பார்த்துருவாங்களோ, என்ன சொல்லுவாங்கன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. அவங்க சோசியல் ஆன்சைட்டி, அதாவது சோசியல் ஃபோபியா அப்படின்னு சொல்கிறோம். எது எடுத்தாலும் பயம். இதுதான் அவங்களுடைய பலவீனமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த ஒரு மைனஸ் இருந்தாலும் முடங்கியே இல்லாம தனக்குன்னு யாரும் ஹெல்ப்புக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, தான் முன்னேறி வருவேன்னு சொல்லி ஸ்டேஜ்ல ஏறி அவ்வளோ பாட்டு பாடினாங்களாம். ஸ்டேஜ்ல ஏறி ப்ரோக்ராம் பண்ணும்போது முதல்ல அவங்க பாக்குறது அவங்க அப்பா அம்மா இருக்காங்களான்னு பார்ப்பாங்களாம். ஒரு தடவை அவங்க ஒரு சாங், பயங்கர ஹிட்டான சாங் பாடும்போது அவங்க அப்பா அம்மாவை பாத்துறாங்க. ரொம்ப பயம் அவங்களுக்கு. ஆனாலும் இவ்வளவு நாள் வராதவங்க இப்ப வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு முதல்ல வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். தன்னோட குறிக்கோளுக்கு தடையா இருந்த தன்னோட பேரண்ட்ஸே இப்ப வந்திருக்காங்கன்னு அதே ஸ்டேஜ்ல விழுந்து அழுதாராங்க. ஆனா அப்படிப்பட்ட நபருக்கு சோசியல் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்றது, ஸ்டேஜ்ல ஏறும்போது மற்றவங்கள பார்த்து பேசும்போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த விதமான பயம் இருக்கு. ஆனாலும் தன்னோட பலவீனத்தை பெருசா அவர் எடுத்துக்கல. தன்னோட திறமையினால கொரியால இருந்து இன்னைக்கு இந்தியாவே பேசக்கூடிய அளவுக்கு பிரபலமானவரா மாறினாரு. அதுக்கு அவருடைய கடுமையான உழைப்பு தான் காரணம்னு சொல்லணும். இதே மாதிரி நீங்களோ இல்ல உங்களுடைய பிள்ளைகளோ சோசியல் ஏன்ஷிட்டி, அதாவது சோசியல் ஃபோபியா பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்ல உங்களுடைய குழந்தைங்க இந்த சமூகத்தை பார்த்து பயப்படுறாங்களா? நிறைய பார்ட்டிஸ் அட்டன் பண்றதுக்கு பயப்படுறாங்களா? ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்களா? அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதுக்கு பயப்படுறாங்களா? வெளி உலகத்துல மனுஷங்களை பார்த்து பயப்படுறாங்களா? சாதாரணமா விட்டுறாதீங்க. அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய எதிரி இதுதான். இதை நீங்க கண்டிப்பான முறையில சரி பண்ணணும். அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புது மனுஷங்களை பார்த்தா பயப்படுவாங்க. வீட்டுக்கு யாராவது புதுசா வந்துட்டா ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருங்க. மற்றவங்க கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நார்மல் லைஃப்ல அவங்க வாழ முடியாது. ஐசோலேட்டட், தனிப்படுத்தப்பட்ட முறையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. மற்றவங்கள பார்த்தாலே பயந்து ஓடி ஒளிவாங்க. தன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்தவே முடியாத அளவுக்கு ஒரு பிஹேவியரல் இருக்கும். பப்ளிக்ல போய் ஸ்பீக் பண்றத அறவே வெறுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஓடி ஒளியக்கூடிய அவங்களுக்கு கண்டிப்பான முறையில திறமைகள் அதிகமாவே இருக்கும். நீங்க இதை ஸ்டார்டிங்கே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சீக்கிரமாவே இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். டாக்டர்டையும் கன்சல்ட் பண்ணலாம். ஒரு சில எக்ஸசைஸ் வீட்டிலே செய்ய வைக்கலாம். இந்த நோயை நம்ம கண்டுபிடிச்ச உடனே அவங்கள நம்ம எப்படியெல்லாம் என்கேஜா வச்சுக்கணும், ஒரு சில டிப்ஸ் இதை கேளு. அவங்களோட இந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கேரியரை
அவங்களையே செலக்ட் பண்ண சொல்லுங்க. அடுத்ததா மத்த மக்கள நம்பணும் அப்படின்றத கத்துக் குடுங்க. அவங்க நான் ஓகே. மத்தவங்ககிட்ட பேசுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு ஒரு மைண்ட எக்ஸர்சைஸ் பண்ண சொல்லுங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ செலக்ட் பண்ண சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ செலக்ட் பண்ணி அவங்க கூட டைம் அதிகமா செலக்ட் பண்ண சொல்லுங்க. அமைதியா தனக்கு என்ன பிடிக்குதோ அத செய்ய சொல்லுங்கங்க. அடுத்ததா இறுதியா பிஹேவியரல் தெரப்பி. இந்த தெரப்பிக்கு டாக்டர கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. டாக்டர கன்சல்ட் பண்ணலன்னா இந்த எஃபெக்ட்ட நம்மனால குறைக்கவே முடியாதுங்க. இந்த டிஸார்டர சாதாரணமா எடுத்துக்கிறாதீங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைய அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிரி. உடனே இந்த ஒரு நோய் உங்களுடைய குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா, இந்த டிஸார்டர் இருந்துச்சுன்னா டாக்டர கன்சல்ட் பண்ணுங்க.